ஏன் நிறுத்திவிட்டாய்? சிரி மும்தாஜ் சிரி. கட்டிப்பூடி கட்டிப்பூடிமும் கட்டிப்பூடி கட்டிப்பூடிடி தொட்டு கவ கவ வ. யார பாக்குற? ஏன் சித்தப்ப நேசமணியவா? அவன் கிடக்குறான் அண்டங்காக்கா. அவனுக்கு பொம்பளைங்க சமாச்சாரமே தெரியாது. எங்க கிட்ட வந்து ஒரு முத்தம் கொடு. பள்ளத்துல வந்துட்டோம். காப்பாத்துக்க. எது பள்ளத்துலயா? காப்பாத்துக்க. ஏண்டா நான் அண்டங்காக்காவா? அதுவும் பொம்பளை விஷயம்னா எனக்கு ஒண்ணும் தெரியாதோ. டேய் சினிமாக்காரி நினைச்சு கனவு காணாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா வெண்ண. என்னடா முறப்பு மூஞ்சியும் முகர கட்டையும். எங்க அண்ணன் உன்னை பிள்ளையா பத்துக்கு காக்குல அரிசியை பத்துக்கலாம். பொங்கியாச்சும் சாப்பிட்டு இருப்பேன். கிருஷ்ணமூர்த்தி இருக்காரா? உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கான், போய் பாரு. வாடா. பேக் கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு சித்தப்போட பேசிட்டு நான் உன்னை எழுப்பி குளிப்பாட்டி கூட்டு வந்துடுறேன். என்னது குளிப்பாட்டியா? இல்லடா ஒரு ஷாக் கொடுக்கலான்றதுக்காக தான். அப்ப அது யாரு? டேய் சந்துரு, நீ எங்கடா இங்க? டேய் நானும் அவனும் கட்டில லொங்கு லொங்கு தூக்கிட்டு வந்தோமே, அதுல தூங்கிட்டு இருந்தது நீ இல்லையா? ஐயோ, என் சித்தப்பா தூக்கிட்டு போய் நீங்க தானா? அடிக்காதடா. நீயா? அப்ப இது யாரா? இதாண்டா சித்தப்பா. சித்தப்பா கண்ணுல போறதுக்கு முன்னாடி போங்கடா. நான் வேணா போய் ஒரு சாரி கேட்டு வந்துடுறேன். சாரியா? அடிச்சு சொருகிட்டு சாரி வரையா? போங்கடா. என்னையா சொல்ல பாக்குற? நேரத்தவ பாக்குற? போதும் போது நிப்பாட்டு, செத்துற போறான். உலகேஸ் ஆயிர போறா. தள்ளாங்க முதல்ல மூஞ்சிய பாப்போம். ஏண்டா எங்க வந்து யாருக்கிட்ட? அட கர்மமே. ஐயோ, இது பிடைக்கிறா. தலை அங்க இருக்கு, நிமித்தவன தூக்கு தூக்கு. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா? அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? சும்மா இருக்குப்பா, கேவலத்தனமா பேசுறிய. எது என்ன? நானா உன்னை கொலை பண்ண பார்த்தேன்? யாரோ 2 கிட்னாப்பர்ஸ் உன்னை தூக்கிட்டு போனா நீ வந்தா சொன்னா? எஸ் பாஸ், அவங்க 2 பேர் இருந்தாங்க. என்ன நீ பிரஷ் பிடிக்க தெரியாதவங்க சம்பளம் ஏத்தி கொடுத்துருக்க? அவன் சம்பளமே இல்லாம வேலைக்கு வரன்றானுங்க. சம்பளமே இல்லாம அந்த காலத்துல எவ்வளவு வேலைக்கு வருவான்? ஒப்பனம் வருமா? அப்ப இல்ல, அப்ரண்டிஸ். அப்ரண்டிஸா? அப்படின்னா ஆபரேஷனா? சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா? அப்படின்னா நம்மகிட்ட சம்பளம் வாங்குற பசங்க எல்லாம் பத்தி விட்டு எல்லாமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறோம்டா. அத்தனை பேருக்கு நான் எங்க போறது? கைவாசம் 2 பேர் இருக்கானுங்க. வேணுமா வேணாமா? வேணாம்னு யாரா சொன்னா? சரி கூட்டிட்டு வா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீ சம்பளம் இல்லன்னு நான் ஒத்துக்கிட்டேன்ல, அதே மாதிரி திங்கிறதுக்கு தங்குறதுக்கு நான் இல்லையுமே நீ ஒத்துக்கணும். சித்தப்பா, நாம நாளைக்கு எங்க வேலைக்கு போறோம்? ஜமீன் மங்களாவுக்கு. அங்க தங்குறதுக்கு திங்கிறதுக்கு நீயா குடுக்குற? அவங்க தானே குடுக்குறாங்க. ஆமா, மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. ஐயே, வாய பாரு. என்ன வள்ளல்ல. என்னடா? வந்துட்டானுங்க, அந்த கிட்னாப்பர்ஸ் வந்துட்டானுங்க. வந்துட்டானுங்களா? எங்க? அங்க மரத்தடியில நின்னு உங்களை கொண்டு போறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஸ். வாங்க பாஸ், வாங்க. அட கடிச்சல போறவனே, என்னை காப்பாத்துறா காட்டு குடுக்க கூட்டி போற. பார், நீ இங்கே நிக்காம அங்க இருக்க கட்டை எடுத்துக்கிட்டு அவங்க இருக்க இடத்துக்கு போ. நான் உள்ள இருக்கேன், என்ன நடந்தாலும் எனக்கு உடனே தகவல் கொடு. போ வேமா. நான் மட்டும் போகணுமா? ஐயோ,
இதுல எந்த கட்டை எடுக்கிறது? இதான் ஓகே. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. யாரு? நானா? நீதான் முனீஸ்வரன் மேல கையில அருவாளை வச்சு பயமுறுத்திட்டு இருக்கிற. நான் சொல்ல அந்த 2 அப்ரண்டிஸ் இவங்க தான். யாரா? டேய் வாங்கடா. சித்தப்பு அங்க என்ன பாத்துட்டு இருக்க அருவாளோட? என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? அதுக்குள்ள தப்பிச்சிட்டானுங்களா? டேய் மகனே, இந்த கட்டைய கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடுற. யார? அவங்க தாத்தா. டேய் அப்புறம் செஞ்சீங்களா? அப்ரசன்டில சித்தப்பா. அப்ரண்டிஸ் APPREL. என்ன எல்லோடா? நானா பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். டேய் ஆளுக்கு ஒரு கட்டைய கையில எடுத்துட்டு என் கூட வாங்க. நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் டியூட்டி. வாங்க. யாரடா இருந்தாலும் ஒரே அடி அடிக்க சொல்றாரு? யாரை பார்த்தாலும் போட்டுற வேண்டியதுதான், முதல் டியூட்டி ஆச்சு. அச்சோ, பாஸுக்கு தெரியாம அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்களே. பாஸ் அவங்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள க்ளோஸ் பண்ணிடுறேன். டேய் அந்த போறாடா. நின்னுட்டாடா. ஐயோ, அதுக்குள்ள பாஸ காலி பண்ணிருப்பாங்களோ? அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார்ஜ். டேய் அப்புறம் செஞ்சீங்களா? பாத்ரா. சாரி. வாங்கடா வாங்க. அன்னைக்கு எங்க பாஸ கட்டலோட தூக்கிட்டு போனது நீங்க தானடா? உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு தான் நானும் எங்க பாஸும் துரத்திக்கிட்டு இருக்கோம். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிக்கடா அவன. அடிச்சிடுறோம். செத்துட்டானா? டேய் இன்னொருத்தன் கூட இருந்தானே, எங்கடா அவன்? ஐயோ என்னடா? கோபாலு. அட ஆமா கோபாலு. ஏன்டா இவனை அடிச்சீங்க? சித்தப்பா தானே அடிக்க சொன்னாரு. அடச்சை, கிட்னாப்பர்ஸ் அடிக்க சொன்னா இந்த பையல போய் அடிச்சு விட்டீங்களா? யார? அதான்டா அன்னைக்கு கட்லோட என்ன தூக்கி போய் அடிச்சானுங்களே 2 பேர். அவனுக்கு மறுபடியும் வந்திருக்கான் சொன்னது இந்த பையன். இவனை போட்டு அடிச்சு விட்டீங்கன்னா அப்புறம் செஞ்சுக்கிறான். கோபாலு கோபாலு ஐயா கோபாலு எந்திரா. கோபாலு எந்திரா. அடிபடுச்சா? எந்திரா 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 எந்திரா. ஆமா, நீங்க யாரு? ஐயோ என்னாச்சு இவனுக்கு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்பாவா? டேய் நீங்க அடிச்சாட்டில மெண்டல் ஆயிட்டான்டா. டேய் நான் உன் பாச நேசம் பண்ணிட்டா. இவன் கிச்சனமூர்த்தி, நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர். லேபர்? ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா அத்தடி. இவங்க 2 பேரும் யாரு? அவனுங்களா? அவனுக்கு தாண்டா நம்ம புதுசா வேலை செஞ்சிருக்க. அப்புறம் செஞ்சீங்க. இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் வேலை செய்ய போறோம். நாசமா போறானே பிரேக் இப்படியாடா போறது? உன் பிரேக் நான் ஓசத்துக்கு அமுக்கு வேணும். யோ என்னடா? என்ன சத்தா? பங்களாவுக்கு வெள்ளை அடிக்க வரும் தெரியுமில? அப்புறம் கேட்ட பூட்டி வச்சுட்ட சொங்கி கைகுறா. இவெல்லாம் ஒரு டிரைவர். அடுத்த தடவை வர்றப்ப கேட்ல என்ன பிதிக்கிறேன் பிதிக்க. டேய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ போயிடலாம்.
ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க? பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இந்த பாரு, இப்ப இருந்து ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கிறோம். என்ன? ஏண்டா தப்புறப்பட்டிருக்க? இப்பதான் சொல்லிட்டு போனேன். டேய், கெஞ்சி கெதறி கூட்டாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்களா? பின்னால கொண்டாந்து வைப்பாங்க. நல்லா குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம். ஒன்னேதான் பெருச்சாலைக்கு தொப்பி வச்ச மாதிரி. டேய், எதுக்கிட்ட அந்த ஆளுக்கிட்ட நாங்க திட்டு வாங்கணும்? நாங்க போறோம். அது எப்படி? எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க? ஆமா ஆமா, நாம 1 மாசம் இங்க இருந்தே ஆகணும். 1 மாசமா? அதெல்லாம் முடியாது. டேய், அட்லீஸ்ட் ஒரு 15 நாள். அதெல்லாம் முடியாது. மேக்ஸிமம் 3 டேஸ் நாங்க கிளம்புறோம்டா. டேய், என்னடா இங்க மீட்டிங்? எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னல. என்னடா லுக்கு? போடா போடா. வந்து வாச்சிருக்கானுங்க பாரு. இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? வெல்கம் பாப்பிம்மா. யாரா இந்த காலகட சாமான் கொண்டு வந்து வச்சது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போல தொலைச்சு புடுவோம் உங்களை. குப்பையா? டேய், எடுத்துட்டு போங்கடா. அட தண்ணி மாட்டு பசங்களா, ஏன்டா பாத்துக்கு நிக்கிறீங்க? எடுத்து வைங்கடா. என்கிட்ட ஏன்டா கொண்டாந்து கூக்குறேன்? எங்கேயாச்சும் கொண்டு வைடா. ஆனா அப்புறம் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேற தனியா சொல்லுவா. எடுத்து வைக்கடா. ஐயோ, அவர்கிட்ட போறாங்க. இங்க வந்து தோணா. என்னடா இது? பட்ட சாராயமா? பட்டசாராயம் இல்ல, வார்னிஷ். என்ன கன்றாவியோ? இன்னும் 1 நிமிஷத்துல இதை கிளீன் பண்ணல, உன் கான்ட்ராக்ட க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த இப்ப கிளீன் பண்ணிடுறியா? அட அறிவு கிட்ட முண்டோம். எப்படியாடா பண்றது? வேமா கிளீன் பண்றா. இப்ப பண்ணிடுவாயா? இப்ப பண்ணிடுவா. இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? டேய் மேனேஜரே, டேய் சுந்தரேசா, இதோ வந்துட்டேன். ஐயோ, சும்மாறா. என்னதே ஷாக்கா? எனக்கு தெரியாம இந்த பேலஸ்ல ஷாக் எல்லாம் இருக்கவே இருக்காதே. தல்டா போங்க. இந்த சுவிட்ச்லயாமா? அவர் காலி ஆயிட்டும், கான்ட்ராக்ட் காலி ஆயிட்டு போய் காப்பாத்துங்க. ஆமாடா. ஐயோ ஐயோ. டேய், நான் பெயிண்ட தாண்டா எடுக்க சொன்னேன், உசுர எடுக்க சொல்ல. முள்ள சுரண்டுங்க. முள்ள சுரண்டா பெயிண்ட் போவாது. டேய், அது பெயிண்ட் இல்லடா, அந்த ஆளோட ஒரிஜினல் கலர். தேய்ச்சி தேய்ச்சி தோலை உரிச்சிடாதீங்க. டேய், நீ இன்னும் போலையா?
ஓ அப்பர் சென்டிலாம் கூட்டிட்டு உடனே வெளியே போடான்னு சொன்னல, ஏன்டா என்ன போல நீ? நாங்க புறப்பட்டோம். இனிமே நீங்க இருக்க சொன்னா கூட இருக்க மாட்டோம். ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு, உன்னை இருக்க சொல்றக்கு. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. ஐயா நான் உங்களை சொல்லலைங்கய்யா, இவனுங்களை சொன்னேன். அட சும்மா இரேண்டா. பாத்தீங்களா நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு பேரையும் வெளியே போய் சொல்லிட்டேன். போகடா வெளியா. இப்ப போயிடுவானுங்க ஐயா. சாமி தயவு பண்ணி என் கான்ட்ராக்ட்ல மட்டும் கை வச்சிடாதீங்க ஐயா. உன் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகக்கூடாதுன்னா இவன் இங்க இருந்தாகணும். ஒரு ஆள் இவ்வளவு பெரிய ஜாமானம் தனியா வந்து என்ன பாஸ் இது அசைக்கவே முடியல. பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். டிக் டிக்னு சத்தம் வருது. மணிக்கு உண்டு. இதையே மூடி வச்சிருக்காங்க. டைம் வேஸ்ட் ஆயிருமே. இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடிகாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. போங்க தூக்குங்கடா. எட்ரா விளக்குண்ண. டேய் இப்படி வாடா சந்துரு. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. என்னடா என் சத்தம்? என்ன 200 வருஷமா ஓடிட்டு இருந்த கடியாரத்தை அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்களா? அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. கழுத கழுத கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா? எங்க பாட்டம் புட்ட காலத்துல இருந்து பாதுகாப்பா வச்சுட்டு இருந்தது உடைச்சிட்டீங்களா? இனிமேல் எவனாலையும் வாங்க முடியுமாடா இதை? ஆமா ஆமா, இனிமே இதை யாரும் வாங்க மாட்டாங்க. வாயமுறா குரங்கு. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. மன்னிச்சிடறதா? மன்னிச்சிடறதா? சுந்தரேசா இதோ வந்துட்டேன். இடிபாடுக்கு பிறந்தவன் இன்னும் நீ ஸ்டெடி ஆகலையா? என்ன எழுவ தெரியல, ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது. டாக்டர் கிட்ட கொண்டு போய் காலை காட்டணும். டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியது உன் காலை இல்ல, உன் கண்ணை. ஏடா கண்ணு முன்னு தெரியாம எண்ணெயில கால் வச்சா வழுக்காம என்னடா செய்யும்? என்ன டாய் யாராங்க எண்ணெய் கொட்டது? டாய் யாரா இதை உடைச்சது? அது வேற ஒண்ணு இல்லங்க, பசங்க பத்திரமா தான் தூக்கிட்டு வந்தானுங்க. உங்களுக்கு காலு சிரிப்பான மாதிரி பசங்களுக்கு கை சிரிப்பாயிடுச்சு. எஜமா இனிமே ஒரு நிமிஷம் கூட இவங்களை இந்த வீட்டுல வச்சு கூடாது. உடனடியே கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதான். இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் உங்க ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். இதெல்லாம் உங்கள்கிட்ட வாங்குற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போக கூடாது. ஐயா 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 கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணுங்க. ஐயா 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 நீங்களாச்சும் ஐயா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்ற பிசினஸே கிடையாது. முதல்ல நீ வந்து வவுச்சர்ல கையெழுத்து போட்டு கொடு. மிச்சம் மீதி இருந்தா கடைசியில பாத்துக்கலாம். சாமி டேய் டேய் அத தொட்டிங்க கைய வெட்டி பிடிங்க ராஸ்கல். என்னாச்சு? எதா உடைச்சீங்க? ஒண்ணு இல்லையா? ஆச்சு அதேதான் அதேதான். நீங்க போங்க, நான் பின்னால வந்து கையில போடுறேன். நீங்க போங்கய்யா, நீங்க போங்க போங்க. டேய் நடங்கடா நடங்கடா நடடா. டேய் டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஐயோ அந்த லட்சத்திலே ஆக்கிட்டாங்களே. ஐயோ அம்மா அம்மா என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா போ. எனக்கு எந்திரிக்க தெரியும். டேய் எல்லாரும் இங்க வாங்க. டேய் கொட்டாச்சி வாடாங்க. டேய் வேலைப்பா நீ வாங்க வாங்கடா. உங்களுக்கு வேற தனியா வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? டேய் அந்த சுத்தில வந்து கொடு. நீங்க போய் அந்த பர்னிச்சர் எடுத்துவீங்க போங்க. நில்லுங்கடா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? போங்கடா. நீ எங்க போற? நீங்க தானே பர்னிச்சர் எடுக்க சொன்னீங்க. ஏன் இதுவரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீ தான்டா. போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணில புடுங்க போ. தேவை உள்ள ஆணி தேவையில்லாத ஆணி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. டேய் நீங்க எங்க போறீங்க? ஆணி போடுங்க. ஆணியா புடுங்க வேணாம். வாங்கடா நீங்க. டேய் நீங்க தானே ஆணியை புடுங்க வேணாம் ஆணி சொன்னீங்க. புடுங்க வேணாம் அவங்க சொன்னேன். ஒன்ன சொல்லலாம். போய் புடுங்க. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசிரப்ப எல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்களா? டேய் வராங்க. டேய் அந்த பிரசம் கொண்டு கொடு. நீ சுரண்டு நீ வாங்க. நீ உள்ள போ. டேய் அவனை வாட்ச் பண்றான். டேய் தொடடா. கீழே தொடடா. தரைய தொடடா. சாவு அடிக்கிறாங்களே. டேய்
மெல்ல மெல்ல. ஏன்னா செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோட பரதேசி பரதேசி கர்ம கர்மம். ஐயோ என்னடாச்சு? சுத்தியில ஓங்கி நடுமடலே போட்டான்டா. ஏய் வேணும் நான் போட்டேன் தெரியாம வந்துருச்சுடா. ஏய் மூச்சை காணும்டா. ஏய் தண்ணி எடுத்துட்டு வாடா டேய். இந்த இருக்கு தண்ணி நான் ஊத்துறேன். ஏய் ஜி இது கெட்ட தண்ணி, நல்ல தண்ணி எடுத்துட்டு வா. இந்தா சித்தப்பா 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 சித்தப்பா. சித்தப்பா தலையில சுத்தி வந்துருச்சு. ஏய் கூலி மிச்சமாமனு உன் பேச்ச கேட்டவங்க வேலைக்கு சேர்த்த பத்தியா? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. டேய் இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கடா. ஓகே பாஸ், இவனுக்கு வேலை செய்யணும் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். வாயில் அடிச்சிருவேன். நான் அப்படியா சொன்னேன்? இவங்களை வேலை செய்யாம பாத்துக்கிறது உன் வேலை. ஏண்டா தூக்கத்துல கை கட்டி அவளார நீ? டேய் மேஸ்திரி பார்த்து, அதோட விலை 5000 ரூபாய். ஏதாவது ஆச்சு உங்க கணக்குல தான் எழுதுவேன். அதனாலதானே இந்த கழுதியில நம்பாம குரங்கு மாதிரி நானே மேல ஏறி இருக்கேன். டேய் கேட்டில்ல 5000 ரூபாய் 5000 கயரை கெட்டியா புடிச்சுக்க. நான் ஓகேன்னு சொன்னாதான் விடணும். நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடணும், அவ்வளவுதானே? ஆமா. கவலைப்படாதீங்க பாஸ், நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடுவேன். ஓகே ஓகே. மயக்கமா கிடக்க தண்ணி கொண்டு வாடா. எல்லாம் போச்சு. அட பாவிங்களா, சொல்லி வாய மூடல அதுக்குள்ள போட்டு உடைச்சிட்டீங்களா? ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா. மன்னிக்கிறதா? உன் கணக்குல 10000 ரூபாய் எழுத போறேன். ஐயா இதோட விலை 5000 தானே சொன்னீங்க? உடஞ்சதுக்கு விலை 5000 ரூபாய் தான். இதுக்கு விலை புதுசா ஒண்ணு வாங்கி மாட்டணும் இல்ல, அதுக்கு 5000 ரூபாய். மொத்தம் 10000 ரூபாய் இல்லையா? அட பாவிகளா. ஏண்டா தண்ணியா தொளிக்கிறீங்க? பெட்ரோல் ஊத்தி கொளுத்துக்கடா அவனா. சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. தெய்வமே காப்பாத்து. நான் இப்ப எங்க இருக்கேன்? என்னது அலங்காரம் தோரணம்? யாரு கல்யாணம்? டேய் என்னடா இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? ஓஹோ தெளிஞ்சிருச்சா? பாஸ் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க சார், உள்ள வாங்க. டேய் ஒவ்வொரு தடவை எஸ்கேப் ஆகி போய்கிட்டு இருக்கானுங்க. இந்த தடவை அவங்கள விடக்கூடாது. கோழி அமைக்கிற மாதிரி ஒரே அமைக்கப்படும். தள்ளியாங்க தள்ள கட்டு. எங்கடா எங்க அவங்க இருக்காங்களே? அவங்க 2 பேர் தான் பாஸ். உங்களை கட்டிலோட தூக்கிட்டு போன கிட்னாப்பர்ஸ் இவனுங்க தான். முகத்தை திருப்பிட்டான் பாருங்க பாஸ். வாங்க போய் ஒரே அமுக்கு அமைக்கிறோம். இவனால என் பொழப்ப கெடுத்து 10 இப்ப என் உசுர அடக்கு பாக்குற. ஜெயிலுக்குள்ள என்ன மாதிரி கேவலப்படுத்தி அனுப்புறானுங்க. ஒரே ஒரு क्वेश्चन சார். என்ன உங்க பேர் என்ன சார்? திகில் பாண்டி. தொழிலதிபர் சூரிய பிரகாஷுடைய மச்சான் தானே நீங்க? ஆமா. எந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். சார் நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார் ஜனங்களா நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு தெரிஞ்சுக்க துடிச்சிட்டு இருக்காங்க சார். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த செனங்குண்ட சிறுத்தையை சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க. ஆறிருச்சு. இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, மானமங்கப்படுத்திட்டானுங்க. இந்த கருந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மாட்டேன் தானா சார்? நீங்க இவ்வளவு நேரம் பேசி எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு சொல்லவே இல்லையா சார்? நோ சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போன என்ன செய்வே நீ? யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணு கிடையாது. போய் சொல்லுங்க எல்லாரும்.
சார் 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 அந்த கவரை கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். என்ன கவரு? என் மைக்கோட கவர் உங்க வாய்க்குள்ள இருக்கு, கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். மைக்கோட கவரு வாய்க்குள்ள இருக்கா? ஆமா சார். இது எப்படி போச்சு உள்ள? என்ன கூத்து பண்றாங்க? விளையாடுனதெல்லாம் போதும், சீக்கிரம் ஹோம்வொர்க் செய்ய ஆரம்பிங்க. என்ன கையில இருக்க? ஒரு ஆம்பளை ஒரு வாரம் ஜெயில சீரழிஞ்சு சின்னாபனமாய் கேவலப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். ஒரு மாமியாக்காரி என்னடா நான் மருமைங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம மடக்குன்னு திரும்புறா. உன் தங்கச்சிக்காரி என்னடா நான் குலகாரனை பார்த்த மாதிரி கொடக்குன்னு திரும்புறா. நீ என்னமோ வெடுக்குன்னு திரும்புற. எப்படி தெரியும் என்னைய பார்த்தா உங்களுக்கு? சும்மா கத்தாதீங்க. ஜெயிலுக்கு போனீங்கல்ல, போன விஷயத்த வீட்ல சொல்லி அனுப்பியிருந்தீங்கன்னா என் தம்பி கிட்ட சொல்லி உங்களை ஜாமீன்ல எடுக்க சொல்லிருப்பல்ல. உன் புருஷன் அவ்வளவு கேவலமான வெள்ளடி. எதா இருந்தாலும் தனியா நின்னு பேஸ் பண்ணுவான். எல்லாமே ஒன் மன் ஷோ, தெரிஞ்சுக்க. அப்புறம் எதுக்காக நீங்க வீட்டோட மாப்பிளையா இருக்கீங்க? அத பத்தி பேசாத. எங்க அப்பன் பாட்டன் பூட்டி அம்புட்டு போல காலங்காலமா வீட்டோட மாப்பிளையா தாண்டி போயிருக்காங்க. அந்த வழியில வந்தவன் இவனு 3 பிள்ளை பத்ததுக்கு பின்னால அத பத்தி ஆண்டி பேசுற. சரி, அத பத்திலாம் இப்ப பேசல. நீங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க? ஐயோ, அந்த கர்மத்தை கேக்குறாளே. சொல்லுங்க பசங்க கேக்குறாங்கல, சொல்லுங்க. சொல்றேன் பக்கியலா. சொல்றேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியான நேரம் மவுண்ட் ரோடு. ஆள் நடமாட்டமே கிடையாது. அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு நெருக்கடி. சும்மா உளறாதீங்க. நடந்தது என்னன்னு ஒழுங்கா சொல்லுங்க. அடியே 5-6 நாளா அடக்கி வச்சிருந்த ஒண்ணுக்க அப்படியே ஆயாசமா போலீஸ் ஸ்டேஷன் செவத்துல அடிச்சுட்டடி. ஆமா, அத பாத்துக்கிற ஒரு போலீஸ்காரன் போலீஸ் ஸ்டேஷன் நாரடிக்கிறேன்னு சொல்லி கைங்களமா பிடிச்சிட்டு போய் ஒரு வாரம் உள்ள வச்சு பிதிக்கிட்டாங்க. இந்த மாதிரி லட்சுமி, நடந்து போச்சு. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே தெரிஞ்சிடப்படாது. ஹலோ தினேஷ், நான் தானே பேசுறேன். எங்க அப்பா ஒண்ணுக்கு போனா தான் போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்களா? நம்ம ஸ்கூல் முழுக்க சொல்லிடு, முக்கியமா நம்ம டீச்சர் கிட்ட சொல்லிடு. ஏன்னா அவங்க தான் துருவி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் சூரிய பிரகாஷோட மாமா. ஆஹா, வருவம் தெரிஞ்ச தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க. எத்தனை இடர்பாடுகள். ஹலோ சார். நானா? என்னம்மா? நீங்க அமெரிக்க தொழிலதிபர் ஆப்ரகாம் தானே? லண்டன் ஏர்போர்ட்ல நீங்க, நான், உங்க ஃப்ரெண்ட்ஸ் பில் கேட்ஸ், அனில் அம்பானி எல்லாரும் மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தோம். மறந்துட்டீங்களா? இந்த பாரு, எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. பீலா வர்றதுல இந்த ஏரியாவிலே நம்பர் 1 நான் தான். இதே வேலையை கொஞ்ச நேரத்துக்கு மேலே என் பொண்டாட்டியை செஞ்சுட்டு விளக்கமா தடி வாங்காத ஒரே வெளியே வந்திருக்கேன். மேற்கொண்டு வேகத்தை கிளப்பி வெறுப்பேத்தாத. உனக்கு என்ன வேணுங்கிறத ஸ்ட்ரைட்டா கேட்டு வாங்கிட்டு போ. சாரி சார், நாங்க இங்க வந்ததே உங்க மச்சான் சூரிய பிரகாஷை மீட் பண்ணதான். அத சொல்ல வேண்டியதானே? அதை விட்டு அமெரிக்கா அம்பானி பிரியாணி நிக்கிட்டு இருக்க. இல்ல சார், அவர் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்காராம். நீங்க நில்லுனா நிப்பாரா, உட்காருனா உட்காருவாரா, குதினா குதிச்சிருவாரா. இந்த பாரு, திரும்ப நீ அதே ஏரியாக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணும், நீ யாருக்கிற முதல்ல சொல்லு. நானா சொல்றேன், நான் பெரிய கோடீஸ்வரர். ஆமா சார், உங்க மச்சானை இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டா அவரோட சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஐயோ, நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேமா? இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஹெல்ப் பீஸ்மா. ஒரு 20 எடு. 20 உண்மையிலே கோடீஸ்வரியா பிச்சைக்காரியா? அத பத்தி நமக்கு கவலை இல்ல. சரி, நான் போய் கேட்டு வந்து எல்லாரையும் கூட்டி போறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், திடீர்னு என் குரல் மாதிரியே ஐயோ அப்பா அம்மா அப்படின்னு அலற சத்தம் கேட்கும். அது நான் தான் நினைச்சு நம்பிடக்கூடாது. இமேஜை காப்பாத்துறதுக்காக அவன் என் குரல்லே கத்துவான். அப்படி கத்துறப்ப கப்புன்னு காதை அடைச்சுக்கணும். காதை திறந்து வச்சுக்கிட்டு யார் எவர்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே? எவ்வளவு மேட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. போனு சார் ஈவினிங் 6 o'clock. யா பை. என்ன திடீர் நீங்க? நான் ஒன்றும் சும்மா வரல. 4 பொண்ணுகளை கூட்டி வந்திருக்கேன். பார்த்தவொடனே உனக்கு ரொம்ப பிடிக்கும். பூராமே ரிச் கேர்ள்ஸ். வாட்? வீட்டில் வேலை வெட்டி இல்லாம இருந்ததுக்கு ஒரு தொழில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட் தட். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது?
அவ்வளவு கேவலமாவ போயிட்டு நானு. இப்ப என்ன வேணும்? எனக்கு தேவை மரியாதை. என்ன மரியாதை? வந்திருக்க பொண்ணுகிட்ட என் மச்சனை என்ன சொன்னாலும் கேட்பான்னு சொல்லியிருக்கேன். நீ கேட்கலாம் எனக்கு எவ்வளவு லாசான் தெரியுமா உனக்கு? போடாடே. அப்படி போறா இருந்தா எப்படி சும்மா போக முடியும்? எதையாவது கரெக்ட் பண்ணி விடுங்க. இன்னும் இவ்வளவுதானா? அம்மா டேய், இதுக்கு பேர் தான்டா வீடியோ கேமரா. அது தெரியுது. எங்க ஆட்டைய போட்டது? ஆட்டைய போட்டதா? எரும மாடு. என் பொண்டாட்டி என் குழந்தைகளுக்காக பிரியமா வாங்கி கொடுத்ததுடா. இது அதுகளுக்கு தெரியாம பிரியமா நான் இங்க எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் ஆட்டைங்கிறது. என் மச்சானுக்கு போட்டியா ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு விளம்பர படம் எடுக்கணும். அந்த விளம்பர படத்தை ஒரு வித்தியாசமா எடுக்கிறதுக்கு முடிஞ்ச ஐடியா கொடுங்க. நான் கூப்பிட்டா இதுக்கெல்லாம் ஆண்டாண்டு காலமா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. என்னது? ஒரு பிரபலமான நடிகையை பிடிக்கிறோம், அருவிக்கு அடியில அவளை குளிக்க வச்சு அத நம்ம எல்லாம் ஒளிஞ்சிருந்து பாக்குறோம். குரு, உண்மையிலே ஒரு ஒரிஜினலா குளிக்கிற பொண்ண ஒளிஞ்சிருந்து அதை எடுத்தா தான் விளம்பரம் பெருசா இருக்கும், வியாபாரம் பெருகும், விருதுகளும் கிடைக்கும். டேய், நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லதாண்டா இருக்கு. ஒரிஜினலா குளிக்கிற பொண்ணு போய் எங்க தேடுறது? அதே குரு, அங்கே போய் தேடணும். பேசாம நம்ம அக்கா குளிக்கிறது படம் எடுத்துற வேண்டியதானே? அக்கா குளிக்கிறதா? இதுக்கு உங்க அக்கா ஒத்துக்குறாளா? எங்க அக்காவை எதுக்கு சொல்றோம்? உங்க பொண்டாட்டியை தான் எங்க அக்காண்டு உரிமையோட சொல்றோம். ஏன் பொண்டாட்டியவா? ஆமா குரு. எவ்வளவு நாளா உனக்கு இந்த ஆசை? எவ்வளவு நாளா உனக்கு? யா, டிக்கெட் ரெடியா? டிக்கெட் ரெடி சார். ஆனா ஃளைட் 1 hour லேட். 1 hour 60 minutes. சார் 1 hour போய் பெருசா பேசுறீங்க. 1 hourல ஒண்ணுமே பண்ண முடியாது சார். இந்தாங்க. 1 மணி நேரம் உங்களை முழுசா இன்டர்வியூ பண்ணனும். யா I got the idea. அவன் மாட்டனானு தெரியல. அந்த 700 question போய் சொன்னால காலேஜ்க்கு அவளுக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லு. ஒன் நம்பர் கேட்டல வர சொல்லு. ஐயோ, அவ ஃபோன் நம்பர் எங்க வச்சேன்னு தெரியல. இன்கேஸ் அவ கிடைக்கலனா அவங்க அம்மா வர சொல்லட்டுமா? ஏன் சார் தேரத்துக்குள்ள பிளான மாத்துறீங்க? இதோ இருக்கு சார். சார், அவங்க அப்பன் கவுன்சிலர் போல சார். செவுத்துல வர வேண்டிய சின்னத்தெல்லாம் இவ பேப்பர்ல வரைஞ்சு கொடுத்துருக்கா. சரியான லூசு குடும்பம். லூஸ் நீதான்டா. இது என்ன படம்? சாவி. இது என்ன? 3. ரெண்டே சேர்த்து சொல்லு. சாவி 3. இங்கிலீஷ்ல சொல்றா. கீ 3. ரெண்டு இங்கிலீஷ்ல சொல்லாதடா. ஏதாவது ஒண்ணு இங்கிலீஷ்ல சொல்லு. கீ 3. டேய், கேட்டதுக்கு பதில் சொல்லு. இது தமிழ்ல என்ன? சாவி. இது இங்கிலீஷ்ல என்ன? 3. இப்ப ரெண்டே சேர்த்து சொல்லு. சாவி 3 சார். யா, இப்ப நம்பர் சொல்லு. 98840 லூசு. டேய், திருப்பி படுறா. 98840 லூசு. டேய், திருப்பி படுறா. ஓ, அந்த திருப்பியா? 98840 லூசு. டேய், பேப்பரை திருப்பி படுறா. சார், பேப்பர் திருப்பினா வெள்ளையா இருக்கு சார். முத நம்பரை இப்படி படி, ரெண்டாவது நம்பரை இப்படி படி. ஓ, அப்படியா? 98840 யா 35007. குரு, உள்ள ஒரு பொம்பளை குளிச்சிட்டு இருக்கு. அண்ணே, நல்ல சந்தர்ப்பம் எடுங்கண்ணே. டேய், இதுல என்ன குடிச்ச காயிடா சொல்றீங்களா? சொன்னாங்களா அவசரப்படாதடா. கேட்காம எடுத்தா தானே கிக்கு. ஏமா, எவ்வளவு நேரம் அண்ணன் முதுகி எடுத்துக்க பாரு. மூஞ்ச காட்டுமா. 2 3 4 போமா அடுத்து வாயா. 1 4 கேப் விட 1 2 3 4 5 நிறுத்தியா. விடுங்க சார். இன்னும் எக்ஸ்ட்ரா 2 குத்து குத்திக்கிறேன். என்ன தடுக்காதீங்க சார். ஒரு ஆளுக்கு 5 குத்து தான்யா. நீ பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா குத்தி அந்த ஆளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா பின்னாடி வரவங்க எல்லாம் ஏமாந்து போயிடுறாங்கல்ல. நம்ம தொகுதியில உன்ன மாதிரி எல்லாருக்கும் அடிக்கணும்னு ஆசை இருக்காது. போயா, இன்னும் 400 பேர் அடிக்க வேண்டியது. 400 பேரா? நீ ஏயா கத்துற? பின்ன என்னடா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி எலெக்ஷன் மாதிரி கியூல இருந்து அடிக்கிறீங்க? இங்க ஒருத்தன் தப்பு பண்ணாக்க சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் விரல்ல மை வச்சு முறைப்பிரகாரம் கல்லடி இல்லாம நல்லடியா அடிச்சு பெண்ட் எடுக்கிறதா வழக்கம். டேய், அடியில இல்லடா நல்லடி கல்லடி. இட்டு போனாலாம் தூக்கிட்டு வர்றாங்க. என்னடா அது, கிளவி எல்லாம் தூக்கிட்டு வந்து அடிக்க வரீங்க? என்னைக்குடா முடியுது? ஒரு நாளைக்கு 50 பேர் மணிக்கு 400 பேருக்கு எத்தனை நாள் ஆகும் நீயே கணக்கு போட்டுக்கியா? அப்படின்னா 8 நாள் ஆகுமே. இது போக தபால் ஓட்டு வேற இருக்குல்ல. தபால் ஓட்டு வேறயா? டேய், ஒர்க் பண்ணும்போது ஏன்டா தூங்குற? என்னடா ஆச்சு? கன்னி பொண்ணுங்க விஷயத்துல கற்போடு வாழ்ந்த நீங்க திடீர்னு இப்படி கவுரத்து காரணம் என்ன? இட்லி தாண்டா. இட்லியா? ஏ, நீ சாப்பிட்டது இல்லையா? சாப்பிடுறதா? உங்க கூட சேர்ந்ததுல இருந்து இட்லிய கண்ணால பார்த்து பல வருஷம் ஆச்சு. என்னைக்காவது கொடி கம்பத்துல இட்லி துணிய காய போட்டு இருந்தா தூரமா நின்னு முறைச்சு பார்த்துட்டு வேலைக்கு ஓடி வந்துடுறேன். எனக்கு கூட இது புது அனுபவம் தான். நல்லா பூ மாதிரி மெதுமெதுன்னு இருந்தது. போதும் விடுங்க சார். சில பேருக்கு பூ மாதிரி கிடைக்கும். ஐயா, மேடம் வந்துட்டாங்க.
பள்ளிக்கூடம்னா இப்படித்தான் இருக்குமா? எத்தே தண்டி, இதெல்லாம் நம்ம பார்க்காமயே போயிருச்சு. நீ தான் கச்சிரு கணபுது, நல்ல கணபுது. டேய், ஆற தேர்ற. இல்லனே, எல்லாரும் ஒளிஞ்சு விளையாடுறோம். பூரா பேரும் நான் தானே கண்டுபிடிக்கணும். ஆனா எங்க ஒளிஞ்சிருக்கேன் தானே தெரியல. நான் சொல்றேன், என்னைய காட்டி கொடுக்க மாட்டியா? இல்லனே சில்லற காசு ஒரு 10 ரூபா இருந்தா கொடு. 10 ரூபாயா? ம், எட்னா தானே இருக்கு. சரி கொண்டா, ஐஸ் வாங்க வாச்சு யூஸ் ஆகும். இந்தானே. ம், இந்த தண்ணி தொட்டிக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கான், போய் கப்புன்னு பிடி. இங்கயா? என் மேல நம்பிக்கை இல்லையா? ஏன்டா ஒரு பெரிய மனுஷன் வேலை மனக்கட்டு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், யோசிக்கிற. எங்க அம்மா சத்தியமா அங்கதான் ஒளிஞ்சிருக்கேன், வேணா போய் பாரு. பண்ணிட்டானுங்களே. யார் நீ? யார் நீயா? நான் யாராண்டா உனக்கு என்னடா? ஓண்ட எதுக்கு சொல்லணும்? கேட்டா சொல்றா என் சொல்றப்பா. என் பேரு திகில் பாண்டி. சரி, இங்க எதுக்கு வந்த? இங்கயா என் பிள்ளைய மூணு இந்த பள்ளியிடத்துல படிக்குது, அதுல போய் சாப்பாடு கொடுத்துருவான்னு என் பொண்டாட்டி அனுப்பி விட்டாப்பா, அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். சாப்பாடு கொடுக்க வந்தா சாப்பாடு மட்டும் தானே கொடுக்கணும். அதை விட்டுட்டு சல்லித்தனமா சில்லி வேலையெல்லாம் பாக்குற. என்னப்பா சில்லி வேலை பார்த்தேன் நானு? நீ எதுவுமே பண்ணல. எங்க பசங்க கிட்ட இருந்து 8 நாள் லஞ்சா வாங்கிட்டு 8 பேரை காட்டி கொடுத்தது நான் மரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். என் சூப் தம்பி, இந்த சுருட்டு சூப்புலாம் சொல்லப்படாது. என்ன இருந்தாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்ன சார் நான் கூப்பிடுவாங்க. ஏய், நான் யார் தெரியுமா? யார்ப்பா? ரவுடி ரங்கனை பத்தி கேள்விப்பட்டிருக்கே நீ? ஆமா, அவனோட போன புள்ளடா நானு. 30 வருஷமா போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கவன் என் அப்பன். அவருக்கு பிறந்த புள்ளைய 3 நிமிஷத்துல காட்டி கொடுத்துட்டியடா. டேய், என்னால தாங்க முடியலையேடா. டேய், தம்பி தம்பி, இதெல்லாம் அதிரடி முடிவு. இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. உன் வயசுக்குலாம் கட்டி தூக்குடா ராஜா. சொன்னா கலியா. சின்ன பிள்ளைத்தனமா சின்ன பிள்ளைய சிக்கிட்டே சாமி. ஐயா, நான் செஞ்சு தப்போ தப்பா மன்னிச்சுக்கப்பா. ஐயா, என்ன சார், குக்கர் விசில் அடிச்சாலே டென்ஷன் ஆவீங்க, இன்னைக்கு நீங்களே விசில் அடிக்கிறீங்க? சுதந்திரம் கிடைச்சாச்சு. 47ல கிடைச்ச சுதந்திரத்துக்கு 2007ல விசில் அடிக்கிற ஒரே ஆள் நீங்க தான் சார். நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நல்லா முடி வளர்த்து திருப்பதியில போய் மொட்டை அடிச்சு அந்த மொட்டை தலையில சந்தனத்தை சப்புன்னு வச்சா எப்படி சில்லுன்னு இருக்குமோ அப்படி இருக்குடா என் மனசு. இப்போ நீ எங்க இருக்க? அதான் கார்ல இருக்கேனே சார். நான் கார்லயும் இருக்கேன், வீட்லயும் இருக்கேன். ஓ, நீங்க இங்க இருக்கீங்க, ஆனா மனசு வீட்ல இருக்குன்னு சொல்ல வரீங்க. நானே இங்கேயும் இருக்கேன், நானே அங்கேயும் இருக்கேன். ஏற்கனவே இருக்கு இல்லைன்ற விஷயத்த சொல்லி குழப்பினாரு, இப்போ புதுசா இருக்குன்னு சொல்லி குழப்புறாரு. சார், நீங்க எங்க வேணாலும் இருங்க சார். நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, நீங்க வெளியூருக்கு போறீங்க, இருந்து பொறுமையா உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க, உங்க ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன்றான் சார். நல்ல விஷயம் தானே. நாம வீட்ல இல்லாதப்ப நம்ம ஃபேமிலி இன்னொருத்த மெயின்டைன் பண்ணா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சார். டேய், இப்போ நமது வேலையை நமக்கு பதிலாக இன்னொருவன் செய்தால் நாம ஃப்ரீ ஆயிடலாம் இல்லையா? ஏன் சார், ஆளுக்கு வேலை செய்யுதுன்னா கொளுத்து வேலையா சார்? குடும்பம் சார், குடும்பம். சார், நல்ல வேலை பிரேக் அடிச்சீங்க. நீங்க மட்டும் இடிச்சிருந்தீங்க, ப்ளூ கிராஸ்ல புடிச்சிட்டு போயிருப்பாங்க. குதிரையை இடிச்சா ப்ளூ கிராஸ்ல தானே பிடிப்பாங்க. ஐ அம் சூரிய பிரகாஷ். என் கம்பெனி விளம்பர படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு அழகான மாடல் தேவை. என்னடா நடு ரோட்ல நிக்க வச்சு கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. Are you interested? நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? என்னங்க இப்படி கேட்டீங்க? திராட்சை மாதிரி ஐஸ், செரி லிப்ஸ், செக்ஸி ஹிப்ஸ். என்னோட ஜட்ஜ்மெண்ட் வீணாகாது. Shall I tell you something? நீங்க மட்டும் மாடலிங் போனீங்கன்னா you are the number 1. சார், இவங்களை வச்சு மாடலிங் படம் எடுக்கிறதுக்கு பதிலா மலையாள படம் எடுத்தோம், நிறைய சம்பாதிக்கலாம், நம்மளும் ஜாலியா இருக்கலாம். என்ன பண்றீங்களா? சாரி சார், இது வரைக்கும் நான் அதை பத்தி யோசிக்கல.
அப்படி நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பா உங்க கம்பெனி ஆட் ஃபிலிம்ஸ்ல தான் நடிப்பேன். நம்ம கம்பெனி கார்டு கொடுத்துடு. இந்தாங்க மேடம், ஒன்னு சொல்லட்டுமா? எல்லாரும் கர்ச்சீஃபை கையில தான் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அந்த கர்ச்சீஃபையே இடுப்புல சுத்திக்கிட்டு வந்த முதல் பெண்மணி நீங்க தான் மேடம். ஐ லைக் இட் மேடம், ஐ லைக் இட். சார் என்ன சார் இது? இப்பதான் அந்த பக்கம் போனீங்க, அதுக்குள்ள இந்த பக்கத்துல வரீங்க. Dress வேற சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க அவங்க கூட சாரி என் கூட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வேண்டாத ஒருத்தன் அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அதனால தான் கொஞ்சம் சட்டலா பேசினேன். ஸோ அவன் பார்க்கும்போது ஒரு மாதிரி போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர மாதிரி வந்துட்டேன். அட பாவி, நீ அடிக்கடி மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு போறது இந்த மீட்டிங் தானா? இப்ப நான் போறேன்னா அவன் பொண்டாட்டிட்ட ஒரு மீட்டிங்கு. உன்னை தான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நல்லவள நீ இங்க வந்துட்ட. இந்த மாதிரி உன் புருஷன் உனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி கொடுத்துட்டு உனக்கே தெரியாம ஒரு சின்ன வீடு கட்ட போறான். இப்பதான் வானம் தோண்ட ஆரம்பிச்சிருக்கான். கல்லை மண்ணை இறக்குறக்குள்ள கையும் களமா அப்படி சுத்துறேன். ஃபாலோ மீ. அந்த ஃபைனான்ஸ் மேட்டர் பேசி முடிச்சேன். என்ன சார் 5 நிமிஷத்துக்குள்ள திரும்பவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க? ட்ரெஸ் சேஞ்ச் நல்ல மேஜிக்கா இருக்கு. ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு? நான் எப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன்? இப்படி ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். என் புருஷனுக்கு என்கிட்ட பேசவே நேரம் இல்ல. இந்த லட்சணத்துல வேற எந்த பொண்ணுகிட்ட போய் பேச போறாரு? இந்த மாதிரி அறகுறையா பார்த்துட்டு போல வெயி கொண்டு வந்து பிடிங்கிடுவேன். என்னடா இது? நம்ம தனியா வந்து பாக்குறப்ப பனியனை போட்டுக்கிட்டு பாந்தமா பேசிக்கினா, இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து காட்டுறப்ப கோட்டை போட்டுக்கிட்டு கோவமா பேசுறா. ஒண்ணுமே புரியலையே. நமிதா, என்ன சார் நீங்க தமாஷா பண்றீங்க? இப்பதான் கோட் சூட்டோட வந்து என்ன திட்டிட்டு போனீங்க. ஷாக் ஆகி உட்கார்ந்திருக்கேன். அதுக்குள்ள Dress மாத்திட்டு வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்க. அவன் மறுபடியும் வந்திருக்கான். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. நமிதா, அது வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரே வேலை 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 வேலைன்னு டென்ஷன் ஆயிடுச்சா, அதனால எப்படி டென்ஷன் ரிலீவ் பண்றதுன்னு உன்கிட்ட விளையாடுறதுக்காக அப்படி பண்ணு. ஆமா நிஜமா? நிஜமா. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. சாப்பிடு நமிதா. ஒரு விஷயம் சொல்லணுமா? சொல்லுங்க. இல்ல, ஒண்ணுக்கு போகணும். போயிட்டு வந்துட்டுமா? அது எல்என்டியோட டைப் வச்சுக்கலாம். அந்த டர்ம்ஸ் லாஸ்ட் டைம்ல 5 மினிட்ஸ்ல Dress சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ 2 மினிட்ஸ்ல Dress சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டீங்க. So cute. ஏய் த பார், நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் சுத்திட்டு இருக்க. அந்த மாதிரி ஆள் நான் இல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா. புரிஞ்சுதா? அறிவில்ல. அப்ப நடந்ததுதானே இப்போ நடந்திருக்கு. திரும்ப திரும்ப அதே கொண்டு வந்து காட்டுற. என் மேல உயிரே வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட எங்களை பிரிக்க பாக்குறியா? இத பார், இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா சொன்ன பேசுன இந்த நாக்கு கடிச்சிரு. நாக்கு கடிப்பியா? இது யாருமே சொல்லாத மேட்டரா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த குதிரை. அவளை கேட்டா பூரா டவுட் கிளியர் ஆயி போகும். இந்தாப்புல நெல்லுக்குள்ள ஏன் நெல்லுங்கறல்ல? ஆமா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. அடிக்கடி Dress மாத்துறாரு, அடிக்கடி பேச்ச மாத்துறாரு. அதத்தான் ஏன் கேக்குறல்ல? தெரியலையே. நீங்க ஒரு மச்சான் தானே? தயவு செஞ்சு இந்த மேட்டரை நீங்க தான் கிளியர் பண்ணணும். உங்களை தான் நம்பி இருக்கேன். இந்த பாரு, உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க போறது நானு. இது என் பொண்டாட்டி மேல சொல்றது. அலப்படாத, தைரியமா. அம்மா இல்ல, அலப்படாத. அம்மா, அம்மாடி, அம்மா. பயங்கரமா ஃபீல் பண்றாளே. இவ ஆசையை நம்ம நிறைவேற்றி ஆகணும். செல்லம், நீ எப்படா வந்தீங்க? ஏன் முகமெல்லாம் ஒரே அனலா இருக்கு? எது காய்ச்ச அடிக்குதா? எப்படி 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 உனக்கு நான் இருக்க? உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என் பொண்டாட்டி மேல சத்தியம். ஐயா, நீ எல்லாரும் என்ன இனிமே உனக்கு பணமும் கிடையாது, சோறும் கிடையாது, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க.
என் மச்சின சூரிய பிரகாசனால நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இது வேற மேட்டரா? அப்படியா, சொல்லுங்க. என் மச்சின சூரிய பிரகாச விட நான் பெரிய ஆளாய் காட்டுறதா இருந்தா உழைச்சு முன்னேறணும். ஆனா கடவுள் அந்த பாக்கியத்தை எனக்கு தரல. இல்லைன்னா கள்ள நோட்டு அடிக்கணும். கவர்மெண்ட் அதுக்கு பெர்மிஷன் தரல. ரெண்டையுமே விட்டுவிட்டு என் குடும்பத்துல யாராச்சும் ஒரு ஆளை கடத்தி அதுல பணம் சம்பாதிக்கலாம்னு ஒரு புனிதமான முடிவு எடுத்துட்டேன் நானு. நல்ல முடிவு குரு. பேசாம அக்காவை கடத்திட வேண்டியதான். அக்கான்னு என் பொண்டாட்டி தானே சொல்றேன். எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி மேலே குறியா இருக்கேன். என்னமோ தெரியல குரு, அவங்கதான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. எது என் பொண்டாட்டி உன் கண்ணுக்குள்ள இருக்காளா? டேய், இவனை சாயங்காலம் வீட்டுக்கு கூட்டி போய் அவளை விட்டு அவன் கண்ணு ரெண்டே புடிங்க போடும்டா. கரெக்ட். வேற ஏதாச்சும் ஐடியா குறானா என் பொண்டாட்டிய குறி வைக்கிறா நீ? குரு, உங்க வீட்டு வேலைக்காரியை கடத்தி ஒரு 3 மாசம் வச்சிருந்தா முழுகாம வைக்கிறேன். அதுக்கு தானே படம் பண்ற நீ? படம் பண்ற நீ? எப்ப பார்த்தாலும் குளிக்கிறத படம் பிடிக்கணும், இல்ல வேலைக்காரியை கடத்தி கொண்டு 3 மாசம் வச்சிருக்கணும். நாரப்பலாம். ஏன்டா எப்ப பார்த்தாலும் அசிங்கப்படுத்ததா பேசுறீங்க? குரு, உங்க மச்சன பிசினஸ் வெளியே அலையறாரு. அந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஆம்பளை நீங்க தான். பேசாம உங்களை கடத்தி அவர்கிட்ட போய் பணம் கேட்டா 10 பைசா தர மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க என்னை கடத்தி ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டு கொள்ளலாம்னு பாக்குறாங்க. மேற்கொண்டு நீ வேற ஐடியா கொடுக்கியா? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. டேய், ஒய்யால நீ என் கையால தான்டா மறவ போற. அவனை விடுங்க குரு. பேசாம குழந்தைங்க 3 பேரையும் கடத்திட்டா. என்னடா ஏன் பிள்ளைய கடத்த சொல்ற? கடத்தி நம்ம கூட தானே வச்சுக்க போறோம். குரு, நீங்க எப்பயுமே வீட்டுல குழந்தைங்களோட இருக்கீங்க. ஒரு சேஞ்சுக்கு குழந்தைங்க வெளியே வந்து உங்க கூட இருக்கட்டுமே. நீங்களா? ஆஹா குரு, உங்களுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கு குரு. அதுவும் குறிப்பா இந்த வேஷம் சும்மா குப்புன்னு தூக்குது. இது வரைக்கும் காப்பாத்துறதுக்கு தான் ஸ்பைடர்மேன் வந்திருக்கான். முதல் தடவை கடத்துறதுக்காக வந்த ஸ்பைடர்மேன் நீங்க மட்டும்தான். கெட்டப்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா டவுசர் தான் மறந்தாப்புல வெளியே போடுறீங்க. டேய், இது ரொம்ப முக்கியமாடா அது. என் பிள்ளையில கடத்தி ரொம்ப நேரம் ஆச்சுடா. அனாவசியமா பேசாம என் மச்சனுக்கு போன போட்டு ஒரு பிள்ளைக்கு 3 கோடி ரூபாய் மணி கணக்கு போட்டு பணத்தை கழுங்கடா. எங்க ரெண்டு வேடிக்கை பாக்குறேன். கீழே விழுந்து தொலைஞ்சனா என்னடா ஆகுது? காப்பாத்த ஸ்பைடர்மேன் நீங்க இருக்கீங்களே. ஆமா, ஸ்பைடர் மேன். இந்த Dress போட்டது வந்து அவிஞ்சு உள்ள இருந்து புகையா வந்துக்கிட்டு ஸ்பைடர் மேன். உட்கார்றா மச்சான், உட்கார். குரு, என்னடா? நான் போட்ட பிளான்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னாச்சு? சின்ன தவறு நடந்து போச்சு. கொஞ்சம் எல்லாம் அந்த பக்கமா போய் விளையாடுங்க. போங்க. என்ன தவறு நடந்து போச்சு? உங்க மச்சானுக்கு போன் போட்டு நீங்க தான் திகில் பாண்டியோட மச்சானான்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆமா, என் போன் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? ஆமா, நீ எந்த போன்ல போட்ட? இந்த போன் தான் குரு. அட பாவி, இது அவனோட போன்லடா. உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நீங்க தானே வச்சிருக்க சொன்னீங்க. ஐயோ, அவங்கிட்ட ஆட்டைய போட்ட போன மறந்தாப்புல நானே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேனே. ஐயோ, போன் வருதுடா. யாரும் பாடுறா? குரு, அவர்கிட்ட தான் போன் வருது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஸ்பீக்கர் ஆன் பண்ணவா? ஸ்பீக்கர் ஆன் பண்ணா கிளிப்பாண்டாவே. கிளிக்கட்டும், எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். டேய், என்ஜாய் பண்றதுக்கு என்ன சூரியன் எப்பமா? அட கேப்பங்குரு, சும்மா இருங்க நீங்க. இத பக்கத்துல நிக்கிறார், பேசுங்க. ஹலோ மச்சான், எப்படி இருக்கீங்க? இருக்கேன். பிள்ளைங்களை எல்லாம் கூட்டி போய் ஸ்பைடர்மேன் Dress போட்டு மலை மேல சுத்தி காட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, பிள்ளைய லைட்டா ஆசைப்படுச்சு மாப்ள, அதான் கூட்டி வந்தேன். இதே மாதிரி விதவிதமா கோமாளி வேஷம் போட்டு ஒவ்வொரு வாரமும் குழந்தைங்களை பிக்னிக் கூட்டி போங்க. என்ன? அட பாவிகளா, கடத்தலாம்னு வேஷம் போட்டவன ஒரு டூரிஸ்ட் கைடு ரேஞ்சுக்கு ஆகி. ஆபீஸ் போகாம எங்க கூட வீட்லயே இருக்கீங்களே, உங்க பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகாதா? பிசினஸ் லாஸ் ஆனா ஆயிட்டு போட்டும். லாஸ் ஆனா எல்லா பணமும் போயிடுமே மாமா. பணம் எல்லாம் போனா போட்டும். அப்ப வீட்டு செலவு சாப்பாடு செலவுக்கு என்ன மாமா பண்ணுறது? எல்லாரும் வேலைக்கு போய் சம்பாதிப்போம். எது யோ மாப்ள, ஆபீஸ் போயிட்டு இருந்த நீ திடீர்னு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கணும் பூரா வேலைக்கு போன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? நீ வேலைக்கு போகணும்னு அர்த்தம். நானா? இந்த வார மாப்ள, ஒரு மனுஷன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சும்மாவே இருக்கிறது சும்மா இல்ல. அதெல்லாம் பரம்பரையா ரத்தத்துல ஊறி பழகி இருக்கணும். அப்படி இருந்தா தான் இருக்க முடியும். இப்படி புடிக்கிறதுக்கு நாக்க புடிக்கிட்டு சாகலாம். துட்டு கொடுக்க ஒரு மாப்பிளையும் லட்டு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது எதுக்கடி சாகணும் நானு? இப்படி பேசியே என்ன கவுட்டிங்க. அப்படி போறிய வீர திருமகளே. ஐயோ, என்னது? நாலாவதா? நாளுக்கே துப்புற. ஜாதகத்துல 7 இருக்கியா? துப்பு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எங்க ஆத்தாமலை எங்க தாத்தாமலை சத்தியம் பண்ணி சொல்றேன், 7ல ஒரு பீஸ் கூட குறையாது எழுதி வச்சுக்க. நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? லட்சுமி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தொழிலதிபர் ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி, உங்க மச்சான் சூரியபிரகாச நாம கொலை பண்ணாதான். எது செஞ்சாலும் என் பேர் வெளியே வராம செய்யடா. என்னடா இது? ரசிச்சு உரியரா?
அக்கில வேற காட்டுறான். அதானே என்ன நொந்தானே. அட நார பயலுகளா, மயக்க மருந்து வாங்கிட்டு வாங்கினா செண்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? குரு கையில வெண்ணெய் வச்சுட்டு எதுக்கு நெய் கலையறீங்க? இப்ப யாரா வெண்ணெய் வச்சிருக்கா? யார் இப்ப நெய் கலைஞ்சா? உதாரணத்துக்கு சொன்னேன். உதாரணம்லாம் கிளிக்க வேணா, நடக்கிறத சொல்லு. பேசாம இந்த தலானையை வச்சு ஒரே அமுக்க அமைக்கிட்டா? பேசாம அதை செய்ய முதல்ல. கடவுளே நல்லபடியா நடக்கணும். ஆட ஏன் குரு அடிக்கிறீங்க? மூஞ்சில வச்சு அமுக்குறதுனா நெஞ்சில வச்சு அமுக்குற? ஏன் அமுக்க வேண்டியதானே? பண்ணி பண்ணி அமுக்குங்க. நீங்க தான் ராசியான ஆளு. எல்லாத்துலயும் ராசி நான் தான். இது ஒரு சாக்கு உங்களுக்கு. நாரப்படலாம். கிட்டி போட்டானே. காப்பாத்துங்களா 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 காப்பாத்துங்களா. மேல தூக்குறீங்க. இறக்குடா 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 அந்த செண்டை. மேல 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 என்ன தூக்குறீங்க? ஐயோ எல்லாம் குரு 11:40 ஆகுது. அதுக்கு என்னப்ப? 12 மணிக்கு மேல தான் யமகண்டம். டேய், யமகண்டத்துக்கு இதுக்கு என்ன இருக்கு? குருவே, யமகண்டத்துக்கு மேல கொலை பண்ணாதான் கொலைப்படி யம தர்மம் மேல விழும். நாம எஸ்கேப் ஆகலாம். அப்படி ஒண்ணு இருக்கா? சரி, அது வரைக்கும் என்ன பண்றது? டிவி பார்க்கலாம், சீட்டு விளையாடுவான். இல்லைன்னா எதிரில் பிராந்தி கிடக்கு, அங்க போய் ஆளுக்கு ஒரு கட்டிங் போட்டுடலாம். ஏண்டா டேய், கொலை செய்ய வந்தமா இல்ல கொடைக்கானல் டூர் வந்தமாடா? கிறுக்கு பயிலா. இந்த பார், எல்லாரும் அங்க போய் உட்காருங்க. 12:05 ஆனவன கூப்பிடுவேன். குபுக்குன்னு வந்து சோழி அமைச்சு, புரியுதா? யா